மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி கர்ப்பமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர்கள் சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 ஆசிரியர்களும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவி 1 மாதமாக பள்ளிக்கு வராமல் இருந்த நிலையில் தலைமை ஆசிரியர் விசாரிக்க சென்றபோது மாணவி கர்ப்பமாக இருப்பதாகவும் தொடர்ந்து தாயளித்த புகாரில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். கிருஷ்ணகிரி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 8ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பமடைந்தார். இது குறித்து பள்ளியில் பணிபுரிந்த 3 ஆசிரியர்கள் மீது போலீசில் தாய் புகார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி அருகே சுமார் 13 வயது மதிக்கத்தக்க சிறுமி அங்குள்ள ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 1 மாத காலமாக அந்த மாணவி பள்ளிக்கு வரவில்லை. உடனே இது குறித்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் எதற்காக அந்த மாணவி பள்ளி வரவில்லை என்று சக மாணவிகளிடம் விசாரித்தார். அவர்களிடம் சரியான பதில் கிடைக்காததால் தலைமை ஆசிரியர் உடனே அந்த மாணவியை தேடி வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினார். அப்பொழுது அந்த மாணவியின் தாயார் எனது மகள் கர்ப்பமாக இருந்துள்ளார், அதனால் அவருக்கு கருக்கலைப்பு செய்வதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த தகவலை கேட்டு தலைமை ஆசிரியர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் சிறுமியின் தாயார் கூறிய தகவலை கேட்டு அவர் திடுக்கிட்டார். இந்த மாணவியின் கர்ப்பத்திற்கு அவர் பள்ளியில் பணிபுரியும் 2 பட்டதாரி ஆசிரியர்களும் 1 இடைநிலை ஆசிரியரும் தான் காரணம் எனவும், மேலும் 3 பேரும் சேர்ந்துதான் அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. உடனடியாக இது குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் தெரிவிக்க, அதாவது குழந்தையின் தாயாரை தலைமை அந்த அறிவுறுத்தியதன் பேரில் அதிகாரிகள் அந்த மாணவியை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பரிசோதனைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பர்வூர் அனைத்து மகளிர் போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் மாணவி பயின்ற அரசு பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள், அதாவது பாரூர் பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி வயது 57 மற்றும் மத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் வயது 45 மற்றும் வேலம்பட்டி என்கிற பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் வயது 37 ஆகிய 3 பேரும் சேர்ந்து அதாவது அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததும் இதன் காரணமாக மாணவி கர்ப்பமானதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக பர்வூர் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களான 3 பேரையும் பிடித்து போக்சோ வழக்கின் கீழ் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 3 ஆசிரியர்களையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்வூர் என்ற பகுதியில் ஏற்கனவே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலி என்சிசி பயிற்சியாளர் பள்ளி தாளாளர் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் பயின்ற 8ஆம் வகுப்பு மாணவி 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியது மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் சந்தூர் கூட்ரோடு பகுதியில் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போக்குவரத்து பல மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.